இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்க வேண்டியவர் திரு செங்கோட்டையன் அவர். ஏன் செங்கோட்டையன் நீக்க முடியல எடப்பாடியால? அது வேண்டாம், நம்ம பாஜக கூட வந்து சேர்ந்துக்கலான்ற முடிவை எடப்பாடி எடுத்திருக்காரு. அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் போறது பாஜக போறது நான் டைரக்டா போயிடுறேன். You will never ever win the hearts of the people of Tamil Nadu. சொன்னது யாரு? ராகுல் காந்தி. எங்க சொன்னாரு? பார்லிமெண்ட். அதை முறியடிச்சே ஆகணும்னு அமித்ஷாவும் மோடியும் கிளம்பிறங்கிருக்காங்க. ஏடிஎம்கே கூட்டணி 23% வச்சுட்டு எப்படி ஜெயிக்கும்? அந்த 3% என்னைக்கு இருக்கு பிஜேபிக்கு? நான் தூக்கு கயிறுக்கு நேராக நடந்து தான் போவேன் அப்படின்னு ஒருத்தன் போறான்னா அவனை என்ன சொல்லுவீங்க? அந்த நிலைமைக்கு அதிமுக இவர் போய் தூக்கு கயிறு போனாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த அதிமுகவில் தூக்கு போட போறாரு. செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி உருவாகும். அந்த அணி பொதுக்குழுவை கூட்டும், எடப்பாடியை நீக்கும், ரெட்டலையை முடக்கும், தனிச்சின்னங்கள் கிடைக்கும். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சர், ஒரு மூத்த நிர்வாகி, கட்சியில் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அவர் மாவட்ட செயலாளராக இருந்துகிட்டு இருக்காரு. தொடர்ந்து 23 ஆண்டு காலமாக அவர் மாவட்ட கழக செயலாளராக இருக்கார். இந்த சூழலில் ஏற்கனவே அவர் சொல்லியிருந்த மாதிரி மனம் திறந்து பேசியிருக்கிறாரு. ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக வேண்டும், இது குறித்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட நாங்கள் ஏற்கனவே அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் வலியுறுத்தினோம். 6 முன்னாள் அமைச்சர்கள் சேர்ந்து பேசினோம். ஆனால் அவர் அதை வந்து ஏற்றுக்கலை. இந்த சூழலில் தொடர் தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். தொண்டர்கள் ரொம்ப சோர்வாக இருக்காங்க. கட்சி இப்படியே இருக்கக்கூடாது, அதனால் நீக்கப்பட்டவர்களை சேர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 10 நாள் டைம் கொடுத்துருக்காரு. ஆனால் யாரைன்னு அவர் சொல்லலை. எப்படி பார்க்குறீங்க? திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்ஜிஆர் காலத்து ஒரு சீனியர் பண்பாளர், ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு பண்பு மிக்கவர், அனைவரையும் மறைவணித்து செல்லக்கூடிய ஒரு பக்குவம் கொண்டவர், செயல் வீரர். அவரை பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு உண்மையாக நேர்மையாக உழைத்த முக்கிய தலைவர்களில் அவரும் ஒருவர். அவர் வந்து இன்னைக்கு இந்த குரலை இவ்வளோ நாள் பொறுமை காத்து இந்த குரலை ஒழிச்சிருக்கார் என்று சொன்னால் அதில் ஒரு ஒரு அதிமுக அழிந்து விடக்கூடாது என்ற நல்ல நோக்கம் இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த நல்ல நோக்கம் வந்து அவர் லெவலில் ஒரு 6 அமைச்சர்களை சந்தித்து 6 அமைச்சர்களை கூட்டு போய் எடப்பாடி அவர்களிடம் பேசி அதை வந்து புறந்தள்ளி, எடப்பாடி அவர்கள் புறந்தள்ளி, அந்த மீட்டிங்கில் வர சொன்னவர் வேலுமணி. ஆனால் 5 அமைச்சர்கள் போயிட்டாங்க, வேலுமணி கடைசியாக போயிருக்காரு. அதுக்குள்ளே இவங்க பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. வேலுமணி கடைசியாக போயிட்டு நான் உடனே இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ரைட்டாக ஒதுக்கிட்டார். வேலுமணி எடப்பாடி பக்கம் சைடு வாங்கிக்கிட்டார். குற்றவாளிகள் ஆக்கப்பட்டவர்கள் இந்த 5 பேர். அதில் இதுக்கு காரணகர்த்தா செங்கோட்டையன் சொல்லி செங்கோட்டையனை இவ்வளோ நாளாக ஒதுக்கி வச்சிருந்தார் திரு எடப்பாடி அவர்கள். ஆனால் செங்கோட்டையனால் தான் அரசியல் வாழ்வு பெற்றவர் திரு எடப்பாடி அவர்கள். செங்கோட்டையனால் தான் அரசியல் வாழ்வு பெற்றவர். எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், செங்கோட்டையன் தான் அரசியலுக்கு அவரை அறிமுகப்படுத்தி, அவர் முத்துசாமி மூலமாக வந்ததுனால அறிமுகப்படுத்தி அதுக்கான வாழ்க்கையை கொடுத்தவர் வந்து செங்கோட்டையன் தான். அப்போ அந்த செங்கோட்டையனை இன்னைக்கு வந்து ஒதுக்கப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. கட்சிக்கு பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த காலத்தை பற்றி இப்போ எல்லாராலையும் ஏதோ ஒரு வகையில் பயன்பெற்றிருப்பாங்க. கட்சியோட பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரு? கட்சி என்ன கட்டுப்பாடு விதிக்குதோ அதுக்கு கட்டுப்பாடு இருக்கிறது தானே, அப்படின்னு இருக்க முடியும் தொண்டர்கள். பொதுச் செயலாளர் வந்து இப்போ கட்சியை வந்து வெற்றிகரமான பாதையில் ஆட்சி கட்டில் அமர்த்துவதற்கு பொதுச் செயலாளர் வழிவகுத்திருந்தால் இப்பொழுதுக்கு இந்த மாதிரி குரல் எழுவதற்கு வாய்ப்பே இல்லை. சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. சென்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை சந்திச்சாங்க. ஆனால் வலிமையான எதிர்கட்சியாக வந்தாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது தான் தெரியாது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் இருந்த வாக்குகளை இழந்து 44% வாக்கு ஜெயலலிதா வச்சிருப்பாங்க. நீங்கள் எடப்பாடி வித் ஓபிஎஸ் ஒருங்கிணைந்த கூட்டுத்தலைமை தினகரன் இல்லாமல் இருக்கும் பொழுது இவர்கள் 33% குறைந்தார்கள். அப்போ என்னாச்சு? ஒரு 10% குறைந்து விட்டது. அப்போ ஜெயலலிதா அவர்கள்
வாங்கிய வாக்குகளை 10% இழந்தார்கள் அப்பொழுது. அப்போ தினகரன் வெளியே. அப்போ பாதி ஓட்டு வந்து ஏடிஎம்கே விட்டே போயிடுச்சு, பாதி ஓட்டு வந்து தினகரன்ட்ட போயிடுச்சு. 33% நின்னாங்க. அப்போ இன்றைக்கு ஓபிஎஸ்ஸையும் நீக்கி சசிகலாவையும் என்ட்ரி பண்ண விடாமல் செய்து இன்றைக்கு வந்து 20% வாக்கை குறைத்து வெற்றி பெற முடியாத நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு லீடர் எப்படி வந்து அந்த லீடருடைய செல்வாக்கால் வந்து வெற்றி பெற முடியாத நிலை இருக்கும் பொழுது அந்த லீடர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையும் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அப்போ வந்து மாற்று கருத்து இருக்கு என்று கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் சொன்னால் அதை புறந்தள்ளி நான் செய்வதுதான் சரி, நான் தான் பணம் செலவழிக்கிறேன், மக்களை மீட்போம் தமிழகத்தை காப்போம் அப்படின்ற பயணம் வந்து போகிறப்ப கிட்டத்தட்ட 50 குறைஞ்சது 50 லட்சத்துலேருந்து 1 கோடி செலவழிக்கிறாரு எடப்பாடி. இப்போ இந்த பணத்தை செலவழித்து கூட்டத்தை கூட்டுறாரு. வரவேற்பு இருக்கு, எங்கேயுமே எதிர்ப்பு இல்லை, எங்க போராட்டங்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. போராட்டமெல்லாம் காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் என்னத்தை எதிர்ப்பு சொல்லும்? நீ சொல்றதுக்கெல்லாம் கை தட்டிட்டு வரும், அதுக்கு தான் கூட்டு போறாங்க. அந்த கூட்டத்தை வச்சு நீங்க என்ன பண்ணல? அங்க கூட இப்ப அதிமுக தொண்டர்கள் அதிருப்தியா இருக்கிறாங்கன்னா யாரும் அந்த மாதிரி வெளிப்படுத்தலையே. ஏங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பண செல்வாக்கு மிக்க சக்தி உள்ள ஒரு தலைவரை அங்க அதிருப்தியை வெளிப்படுத்தினா அமைச்சர்களே இவரோடு சேர்ந்து கூட்டா சம்பாதிச்ச அமைச்சர்களே வந்து வெளிப்படையா பேச முடியலையே. ஒன்றிய செயலாளரும் நகர செயலாளரும் எப்படி பேசுவான்? மற்ற தொண்டர்கள் என்ன பண்ணுவான்? பேசாமல் பார்த்துட்டு இருப்பான், அமைதியாக இருப்பான், இல்லை கைதட்டுவான், இல்லைன்னா வந்து என்னதையோ கூட்டு வந்திருக்கான் கூட நின்று பேசுவோன்னு சொல்லி பேசுவான். அப்போ உண்மையிலேயே அதிமுக தொண்டர்கள் இன்றைக்கு மனம் வெதும்பி இருக்கிறார்கள் என்பது கிரவுண்ட் லெவலில் நீங்கள் போனால் தெரியும். ஒரு தலைக்கு 200 300 500ன்னு கொடுத்து கூட்டு வராங்க, சாப்பாடு போட்டுறாங்க, எல்லாம் கூட்டு வராங்க. அப்போ இந்த பணத்தை செலவழிக்கிறது நான் தான் செலவழிக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி சொல்கிறார். அப்போ அந்த பணத்தை செலவழித்து கூட்டத்தை கூட்டுறாரு. அப்போ அவருக்கு என்ன அப்படின்னா, பணம் இருந்தால் இங்கே வந்து அதிமுகவை கைப்பற்றி விடலாம். பணத்தில் தானே ஏலம் எடுத்தார் அவர். கூவத்தூரில் எப்படி எடுத்தது? ஏலம் எடுத்தது சசிகலா ஏலம் விட்டதுனால தானே. அதிகமான பணம் கொடுத்து அந்த நேரத்தில் எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுக்கணும், தங்க நகை கொடுக்கணும். இதெல்லாம் யார்கிட்ட பணம் இருக்குன்னா பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய எடப்பாடிகிட்ட பணம் இருந்தது, கொடுத்தாரு. பணம் இல்லாத செங்கோட்டையன் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டாரு. இப்போ செங்கோட்டையே சொல்றாரு 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்ததுன்னு. வந்த வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கிட்டாரு, செங்கோட்டையன் பயன்படுத்தல. கரெக்ட். அப்ப என்னன்னா இங்க வந்து கொள்கைக்கு இடமில்ல, தலைமைக்கு இடமில்ல, தலைமை பண்புக்கு இடமில்ல. இது வந்து ஏலத்தில் எடுக்கப்பட்ட கட்சி. அப்ப ஏலத்தில் கட்சி எடுத்த பிறகு அவரை வந்து குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. அதனாலதான் எடப்பாடி ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. நான் ஏலத்தில் எடுத்திருக்கேன், பணம் கொடுத்து ஏலத்தில் எடுத்திருக்கேன். எல்லாமே போராட்டத்தின் மூலமா தானே கட்சி அலுவலகம், கட்சி சின்னம், கட்சி எல்லாமே கிடைச்சது. என்ன போராட்டத்தின் மூலமா கிடைச்சிச்சுன்னா சட்டப்படி கரெக்டாக கிடைச்சிருச்சா? பைலாப்படி தானங்க ஒரு தீர்ப்பு சொல்லணும். பைலாப்படி தானங்க ஜெயலலிதாவே பொதுச்செயலாளர் பதவியில் செல்லும்னு சொன்னாங்க. எம்ஜிஆருடைய பைலாப்படி திருநாவுக்கரசு காலத்தில் போட்டி பொதுக்குழு நடத்தப்ப என்ன சொன்னாங்க? பைலாப்படி தானே சொன்னாங்க. பைலாவெல்லாம் மாற்றிட்டாங்க. பைலாவை எப்படி மாற்ற முடியும்? எம்ஜிஆர் உருவாக்கின பைலாவை எப்படி மாற்ற முடியும்? அது எப்படி செல்லும்? அது கோர்ட்டில் கேஸ் நடக்குது, நீ என்னைக்கு நடந்து முடியுதோ வருதோ ரைட்டு. ஆனால் இவருக்கேற்ற சூழல் நீதிமன்றத்தில் இருக்குது, இவருக்கேற்ற சூழல் எலெக்ஷன் கமிஷனில் இருக்குது. இவரை வந்து 20% வாக்கு வங்கி வச்சுருக்காரு. இவர் கட்சியை கைப்பற்றிட்டாரு. இரட தலைமையாக இருந்தால் சிங்கிள் தலைமை ஆக்கிட்டாரு. அப்போ ஜெயலலிதா அவர்கள் இத்தனை எம்எல்ஏக்களை கொடுத்துட்டு போனார், ஆட்சியை கொடுத்துட்டு போனார். அந்த ஆட்சியை இழந்து 70 எம்எல்ஏக்கள் ஆனார். அந்த ஆட்சியிலேருந்து வெளியே வந்த உடனே ஓபிஎஸ்ஸை நீக்கி 33% இருந்ததை 20% ஆக்கினார். அப்போ இதெல்லாம் இழக்கப்பட்ட ஒரு பொதுச்செயலாளர் எப்படி வந்து ஒரு மற்றவர்களது குரலை கேட்கக்கூட வழி இல்லை அப்படின்னா, தோற்பதற்கு காரணம் இதுதான்னு ஒரு ஜனநாயக குரலை வந்து அமைச்சர்கள் எழுப்புறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் எழுப்புறாங்க. நியாயமாக அதிமுகவின் மேல் பற்றுக்கொண்ட அமைச்சர்கள் எழுப்புறாங்க. நம்ம கட்சி தோற்றக்கூடாது, நம்ம தொண்டர்கள் வந்து தெருவில் நின்றக்கூடாது, நம்மளை நம்பி வரக்கூடிய தொண்டர்களும் நம்மளை நம்பி வரக்கூடிய வட்டச் செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாரும் வந்து வாய்ப்பு இல்லாமல் போயிடக்கூடாது. அடுத்த முறை ஆட்சிக்கு வரலை அப்படின்னா இவர்கள் எல்லாம் வந்து அந்த மிகப்பெரிய வாய்ப்பை இழப்பார்கள். அப்போ இவங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் வந்து ஜெல்லாகலை. அப்போ தென் மாவட்டம் ஃபுல்லாக அடியாயிருக்கு, டெல்டா மாவட்டம் அடியாயிருக்கு. இல்லை இப்போ கட்சியை காப்பாற்றணுன்றதா இல்லை ஆட்சிக்கு வரணுன்றதா? கட்சியை காப்பாற்றணும். கட்சியை காப்பாற்றிட்டார் ஆல்ரெடி. கட்சியை காப்பாற்றணும்னா என்ன அர்த்தம்? ஆட்சிக்கு வராத கட்சியை வச்சுருந்து என்ன பண்ண? சீமானன் தான் கட்சி நடத்திட்டு இருக்காரு 8% வச்சுக்கிட்டு. கட்சி தான் நடத்துறாரு. விஜய் தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, நான் ஆட்சிக்கு வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆட்சிக்கு வந்தாரா?
இல்ல எல்லாரும் தான் கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்ப விஜயோட வருகை இன்னும் அதிகரிச்சிருக்கா அதிமுகவுல? விஜயோட வருகை வந்து ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணியை அதிமுகவுக்கு அடிக்கிறது. அதிமுகவை அழித்து 2026 தேர்தல் யாருக்கு தேர்தல்? திமுக வர்சஸ் அதர்ஸ் தானே தேர்தல். இப்போ 2020 தேர்தல் வந்து திமுகவோட போட்டி போடுறோம்னு டிவிகே சொல்லுது, டிவிகே வர்சஸ் டிஎம்கே. ஆனால் ஆக்சுவலாக டிவிகே வர்சஸ் ஏடிஎம்கே, என்டிகே வர்சஸ் ஏடிஎம்கே, பிஜேபி வர்சஸ் ஏடிஎம்கே. இதுதான் தேர்தல். இந்த தேர்தல் பிஜேபி அதிமுக கூட இருக்காங்க சார். அதிமுக கூட இருந்தா என்ன அதிமுக மிஞ்சி தானே. அதிமுக 3ஆம் இடத்துக்கு எத்தனை இடத்துல தள்ளியிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். 2024 அண்ணாமலை தலைமையில் கூட்டணி அமைச்ச கூட்டணி அதிமுகவை 7 இடங்களில் டெபாசிட் காலி பண்ணியிருக்கா இல்லையா? 13 இடங்களில் 2ஆவது இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போச்சா இல்லையா? 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அப்போ நீங்கள் ஒரு இடத்துல 4ஆம் இடத்துக்கு போயிருக்கு. அப்ப முடிவெடுக்க முடியாத சூழல் எடப்பாடி இருக்காரா? இல்ல, அப்ப பாஜகவோட கூட்டணி வேண்டான்னு சொல்றாங்க. சரி, பாஜகவை வேண்டான்னு ஒதுக்கி வச்சாரு. இப்ப பாஜகவோட கூட்டணி இருந்தா ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு முன்னாள் அமைச்சர்கள் போய் சொன்னதா சொல்றாங்க. இப்ப பாஜகவோட கூட்டணி தானே இருக்காரு. அப்புறம் பாஜக கூட்டணி இருக்கும்போது எதுக்கு செங்கோட்டையன் வாய்ஸ் ரைஸ் பண்றாரு? அப்ப எடப்பாடி இடத்துக்கு செங்கோட்டையன் வரணும்னு நினைக்கிறாரா? அதாவது நீங்க பிஜேபி இன்னைக்கு எடப்பாடி தலைமையில் எடப்பாடியும் பிஜேபியோட கூட்டணின்னு சொல்லிட்டார். அமித்ஷா என்ன சொல்றாரு? என்டிஏ கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டார். அதிமுக ஒருத்தர் முதலமைச்சர் அவர் சொல்லிட்டார். எடப்பாடி நான் தான் அதிமுக தான் பெரும்பான்மை ஆட்சி அமைக்கணும்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அவங்களுக்குள்ளே கான்ஃப்ளிக்டிங் வியூஸ் இருக்கு. ஒன்று ஃபர்ஸ்ட். செகண்ட் என்னாச்சு அப்படின்னா, எடப்பாடி ஓபிஎஸ் அங்கீகரிக்கல, டிடிவியை அங்கீகரிக்கல, 2 பேரையும் சேர்க்கக்கூடாதுன்ற லெவலுக்கு போயிருச்சு. தமாக தலைவர் ஜி.கே. வாசனுக்கு டிடிவி தினகரனை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அதிருப்தியை தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி. அவர் கூப்பிடலை. அப்போ இவங்க என்னது, தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டே வருகிறார்கள் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும். என்டிஏ கூட்டணியில் இருந்து என்டிஏ கூட்டணியில் பிஜேபிக்கு முழுசாக ஆதரவாகி ஒட்டுமொத்தமாக தன் செல்வாக்கை இழந்தவர் ஓபிஎஸ். அண்ணா இருந்தால் இன்னைக்கு மோடியை பாராட்டுவாருன்னு சொல்லி அண்ணாவையே அவமானப்படுத்தியவர் டிடிவி தினகரன். இவங்க 2 பேரும் தன் சுயநலத்திற்காக பிஜேபியிட தன்னை அடகு வைத்து காவல் கிடந்து காத்து கிடந்தார்கள். பிஜேபிகிட்ட காத்து கிடந்தாங்க. 2 பேரையுமே அமித்ஷா சொல்லிட்டு அது உள்கட்சி வர நாங்கள் தலையிட மாட்டோம்ட்டு அவர் வாட்டில் போயிட்டார். மோடி 2 பேரையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். இவங்க எவ்வளோதான் கெஞ்சி கேட்டாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். எடப்பாடியை பார்த்துட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு எடப்பாடி இன்றைக்கு இவங்க 2 பேரையும் சேர்ப்பதற்கு தயாராக இல்லை. கரெக்டா? அப்ப இப்ப செங்கோட்டையன் அதிருப்தியை தெரிவிக்கிறார் சார். இப்ப செங்கோட்டையன் அவரு பாஜக வேண்டான்னு சொல்லல. அவரும் டெல்லிக்கு போறாரு, உள்துறை அமைச்சரை சந்திக்கிறாரு, பிரதமரை சந்திக்கிறாரு. அப்ப அதிமுக யாருக்குன்ற பிரச்சனையா, இல்ல பாஜக வேண்டாங்கிற பிரச்சனையா, இல்ல அதிமுக பாஜகவால பாதிக்கப்படுதுன்ற பிரச்சனையா? ஒரு தெளிவு இல்லாம இருக்கே. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல எடப்பாடி தலைமையிலான அதிமுக பிஜேபி கூட்டணி 2 தான் இருக்கு. தமாக கூட இருக்கார். இந்த 3 பேரும் சேர்ந்து 3ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டது. 3ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு விட்டது. ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பாமகவும் இப்போ இல்லை, கூட்டணியில் இல்லை. தேமுதிகவும் கூட்டணியில் இல்லை. இந்த 4 பேர் இல்லை. இவர்கள் மதில் மேல் பூனையாக இருக்கிறார்கள். இவர்கள் எங்கே போவாங்கன்னு தெரியாது. திமுக போக முடியாது. யாரால? ஓபிஎஸ் ஆலையும் டிடிவி ஆலையும் திமுக போக முடியாது. அதிமுக வர முடியாது. பிஜேபி ஆல்ரெடி ஏடிஎம்கேட கூட்டணி வச்சிருக்கு. இந்த சூழலில் அவர்களுக்கு கூடிய ஒரே ஆப்ஷன் ஒன்று தனித்து நிற்கிறது. இவங்களா கூட்டணி போட்டு தனித்து நிற்கிறது. இல்லைன்னா விஜயோட சேர்ந்து ஒரு 3 அடுத்த ஒரு கூட்டணியை அமைப்பது. அந்த கூட்டணி அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஒருவேளை விஜய்க்கு ஒரு ஒரு ஞானோதயம் ஏற்பட்டால், விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா, இவர்களை பயன்படுத்தினால், இவர்களுக்கு சரியான மரியாதை கொடுத்தால், ஒருவேளை அந்த வாய்ப்பு நடந்துச்சுன்னா விஜய் 2ஆம் இடத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த சுச்சுவேஷன் இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் பிஜேபி என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த சூழலில் நம்ம 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம். யூ வில் நெவர் எவர் வின் த ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு. சொன்னது யாரு? ராகுல் காந்தி. எங்க சொன்னாரு? பாராளுமன்றத்தில் சொன்னாரு. அதை முறியடிச்சே ஆகணும்னு அமித்ஷாவும் மோடியும் கிளம்பிறங்கியிருக்காங்க. அதனால தான் அண்ணாமலையை இன்னைக்கு அடகு வச்சிருக்காங்க. அண்ணாமலையை சேக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலையே சேக்ரிஃபைஸ் பண்ணி எடப்பாடியோட கூட்டணி வச்சிருக்காங்க. ஆனால் எடப்பாடி ஸ்டிஃபாக இருக்காரு, எடப்பாடி இதாக இருக்காரு, இவங்களை சேர்த்துக்க மாட்டாரு அப்படின்ற சூழல். எடுத்த விஷயத்துல உறுதியா இருக்காரு எடப்பாடி. ஜெயலலிதா மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஜெயலலிதா மாதிரி எப்படிங்க இருப்பேன்? நான் தூக்கு கயிறுக்கு போக போறேன்னு எல்லாருக்கும் தெரியுது. தூக்கு கயிறு போறதுக்கு இத்தனை ஆப்ஷன் இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கலாம். நீ
உனக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும், இல்லைன்னா வந்து நீ இதுலேருந்து மனுஷன் தப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லை நான் தூக்கு கயிறு தான் போவேன்னு ஒருத்தன் போனால் அவனை போய் வந்து இது ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்னு சொல்லுவீங்களா? உங்கள்கிட்ட ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று நீ தூக்கு கயிறுக்கு போ, இல்லை வந்து ஆயுள் தண்டனை, இல்லை நீ ஃப்ரீ ஆயிடலாம். இந்த 3 ஆப்ஷனும் உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. நான் ஃப்ரீ ஆக மாட்டேன், நான் தூக்கு கயிறுக்கு நேராக நடந்து தான் போவேன் அப்படின்னு ஒருத்தன் போகிறான்னா அவனை என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அந்த நிலைமைக்கு அதிமுக இவர் போய் தூக்கு கயிறு போனாலும் பரவாயில்ல, ஒட்டுமொத்த அதிமுகவில் தூக்கு போட போகிறாரு. அப்போ நீங்கள் எப்படி அதை வந்து ஏற்றுக்குவீங்க? இன்றைக்கி சூழல் என்னென்னா, பிஜேபிக்கு வந்து நல்லா தெள்ள தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இன்றைய எடப்பாடி தலைமையை வச்சுக்கிட்டு, பிஜேபியை வச்சுக்கிட்டு, தமாக வச்சுக்கிட்டு 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்ற நிலை வெட்ட வெளிச்சமாக இன்றைக்கு பிஜேபிக்கு தெரியும். செங்கோட்டையன் பேசுறதுன்றது பிஜேபி பிளானா? பிஜேபியினுடைய பிளான். ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா அது பிஜேபியுடைய பிளானாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு காலையில் எல்லாரையும் அகாமடேட் பண்ணுங்க. பண்ணல அப்படின்னா 10 நாளில் பண்ணலைன்னா பிஜேபி இதற்கு பின்னால் இருந்து ஆப்ரேட் பண்ணுச்சுன்னா செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அணி உருவாகும். அந்த அணி பொதுக்குழுவை கூட்டும், எடப்பாடியை நீக்கும், ரெட்டலையை முடக்கும், தனிச்சின்னங்கள் கிடைக்கும். இது நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஜே அணி ஜா அணி மாதிரி வரும். அன்றைக்கு எடப்பாடி ஒதுக்கப்படுவார், இந்த அணி உருவாக்கப்படும். இந்த அணியோட வந்து ஒன்று பிஜேபி கூட்டணி வைக்கும், எடப்பாடியை கழட்டி விடுவாங்க. இல்ல மறுபடியும் பிஜேபிக்கு அது பின்னடைவு தானே சார்? ஒருங்கிணைந்த அதிமுக வரலன்னா பின்னடைவு ஆக போகுதுன்னு முடிவாகி போச்சு. அப்ப அதிமுக எப்படி கபலீகரம் பண்றது? ஒட்டுமொத்த அதிமுக எடுக்கணும். யாரை வச்சு எடுக்க முடியும்? எடப்பாடி தான் வரமாட்டாரு. அப்ப யாரை வச்சு எடுக்கிறது? இவர்களை எல்லாம் வைத்து தான் எடுக்கணும். அப்ப ஒருவேளை இது வந்து ஓபிஎஸ்ஸை பார்க்காம புறந்தள்ளியது, டிடிவி தினகரன் வெளியே போனது, இன்னைக்கு செங்கோட்டையன் குரல் எழுப்புவது, இது கூட பிஜேபியினுடைய பிளானா இருக்கலாமோன்ற ஒரு சந்தேகம் நம்மளுக்கு வருது. ஏன்னா செங்கோட்டையன் வந்து எந்த விதமான பிஜேபியிலேருந்து கூப்பிட்டாங்க, தலைவர்கள் கூப்பிட்டாங்க, நான் போனேன் பார்த்தேன், அதனால சுமூக உறவு ஏற்பட்டதுன்னு சொல்றாரு. மற்ற முன்னாள் அமைச்சர்களும் போய் பார்த்துருக்காங்க, அவங்களும் பார்த்துருக்காங்க, எல்லாரும் பார்த்துருக்காங்க சுமூக உறவு. அப்போ என்ன, எல்லாருமே பிஜேபியோட தான் இருக்காங்க. ஆனால் பிஜேபிக்கு இவர்கள் எல்லாருமே பிஜேபியோட இருக்க, ஏன் ஒன்னா இருக்க மாட்டாங்கன்னு பிஜேபியோட கேள்வி. நாடாளுமன்ற தேர்தலே பாஜகவோட இருந்தா நம்ம 30 தொகுதியில் ஜெயிச்சிருக்க முடியும் செங்கோட்டையன் சொல்றாரு. பிஜேபி வேண்டாம் அவர் நினைக்கல, அவர் வேண்டாம்னு நினைக்கல, அவர் வேணும் தான் நினைக்கிறார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவர்களுக்கு பின்னால் இருந்து பிஜேபி இயக்குவதோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. அப்போ இது பிஜேபியினுடைய அதாவது பிஜேபிக்கு யார் ஃபர்ஸ்ட் அடிமை என்று சொல்வதில் யாருக்கு போட்டி அப்படின்னு தான் பார்க்கணும். அப்போ அது இருந்துச்சு அப்படின்னா இவர்கள் செய்யக்கூடிய எந்த போராட்டமும் வெற்றி பெறப்போவதில்லை. அதிமுக வெற்றிக்கு வித்திட போவதில்லை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த நிலையில 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம் என்ற சூழல் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இன்றைக்கு வந்து பிஜேபி பின்னால் இருந்து செங்கோட்டையன் இயக்குகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் செங்கோட்டையன் இவர்கள் உருவாக்கக்கூடிய 3வது அணி, நாங்கள் வந்து அதிமுகவை மீட்டெடுக்க போகிறோம் எடப்பாடியிடமிருந்து என்று அவர்கள் சொல்வார்களே, ஆனால் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடியை நீக்கி கட்சி சின்னத்துக்கு ஃபைட் பண்ணி ரெட்டலையை முடக்கி வேறு சின்னத்தை வாங்கி தனி அணியாக இவர்கள் அனைவரும் சேர்ந்து போட்டியிட்டால், செங்கோட்டையன் இவரோடு வரக்கூடிய அனைத்து 2ஆம் கட்ட அமைச்சர்கள் இவங்க எல்லாம் போட்டிட்டாங்கன்னா எடப்பாடியிட்டிருந்து அதிமுகவை மீட்கலாம். மக்களும் வந்து அதிமுக ஓட்டு பிரியாமல் திமுக பக்கம் போகாமல், இல்லை டிவிகே பக்கம் போகாமல், என்டிகே பக்கம் போகாமல் இவர்கள் அதிமுக வாக்கை தக்க வைத்துக்கலாம். மக்கள் வாக்கு வாலிப்பாங்க நான் சொல்ல வரல, திமுகவை என்று ஜெயிக்க முடியும் நான் சொல்ல வரல. ஆனால் அதிமுகவை அழிவிலிருந்து காப்பாற்றி, எடப்பாடியிடமிருந்து காப்பாற்றி அதிமுகவை 2026 தேர்தலுக்கு பிறகு மீண்டும் உயிர் பெற செய்வதற்கு இவர்கள் போட்ட விதையாக மாறும். விதை வந்து செடியாக மாறும், செடி மரமாக மாறும். எம்ஜிஆர் கண்ட கனவு, 100 ஆண்டுகளுக்கு பின்னும் அதிமுக இருக்கும் என்று ஜெயலலிதா சொன்ன கனவு நனவாகும். அதுதான் நனவாகும். ஆனால் இவர்களும் பிஜேபியோட தான் போகணும், பிஜேபி வந்து இவங்களெல்லாம் இயக்குது அப்படின்னு நினச்சி நடந்துச்சுன்னா, அந்த பின்னணி அந்த சிக்னல் இருந்துச்சுன்னா, இவர்கள் அதிமுக தொண்டர்கள் கிரவுண்ட் லெவலில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அதிமுகவுக்கு விழுந்த 20% வாக்கு மோடிக்கு எதிரான வாக்கு, மோடிக்கு ஆதரவான வாக்கு ஆல்ரெடி பிஜேபிகிட்ட போயிடுச்சு. 23% போயிடுச்சு, வெவ்வேறு கட்சிக்கு போயிடுச்சு. 20% வாக்கு தான் இன்னைக்கு இருக்கு. அந்த வாக்கு மோடிக்கு ஆதரவான வாக்கு இல்லை, பிஜேபிக்கு ஆதரவான வாக்கு இல்லை, அதிமுக வாக்கு.
அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதை வந்து உண்டாக்க வேண்டும். நம்ம ஒரு 30% இப்போ ஒன்றா சேர்ந்தாங்கனாலே இவங்களே 30% வந்துடுறாங்க. ஒன்றா சேர்ந்தா என்ன ஆகுது? 30% வந்துடுதா? இன்னைக்கு அண்ணாமலை தனியாக ஒதுக்கிட்டாங்க. அண்ணாமலை புதுக்கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பி போகிறோன்ற ஏசியங்கள் நிலவு வருகிறது. அவரும் கூட நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி விஜய் கட்சியில கூட்டணி வைக்கிற மாதிரி அண்ணாமலையும் விஜய் கட்சியில கூட்டணி வைப்பாரு அப்படிலாம் இல்லை, அதுக்கான வாய்ப்பு 95% இருக்குது, வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், அண்ணாமலை வெளியேற்றப்பட்டிருக்கிறார், அண்ணாமலை சட்டசபை தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு பிஜேபியை வளர்த்து 2 இலக்க சதவீதத்தில் கொண்டாந்துருக்காரு. அது எப்படி கொண்டாந்தாங்க, என்ன கொண்டாந்தாங்க, 2வது அதை பற்றி நம்ம பேச வேணாம். ஆனால் கொண்டாந்தது யார்? அண்ணாமலை தானே. அந்த அண்ணாமலை இன்னைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறார். அப்போ என்ன ஆகும்? இன்றைக்கு டிடிவி வெளியே போயாச்சு, ஓபிஎஸ் வெளியே போயாச்சு, இவங்களுக்கு பின்னால் அண்ணாமலை இருக்காரு. ஓகே, இந்த 3 பேரும் சேர்ந்து, அண்ணாமலையும் சேர்ந்து, தேமுதிக, பாமக, விஜய் இவங்க எல்லாம் ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக மாறும். அதுக்கு அனைத்து வாக்குகள் இருக்கு. இது நடக்கிறதுக்கு 95% வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் இதை பயன்படுத்தக்கூடிய விஸ்டம் இருக்கா விஜய்க்கு அப்படின்னா தெரியாது. இதை பயன்படுத்தி அட்லீஸ்ட் நம்ம கட்சியை 2ஆம் இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது. கூட்டணியே இல்லைன்னா விஜய் 2ஆம் இடத்துக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. 3ஆம் இடம், 4ஆம் இடம் தான். ஆனால் கூட்டணியை உருவாக்கி இவர்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கி இவர்களையெல்லாம் இழுத்து அட்ராக்ட் பண்ணி, ஓபிஎஸ் அவர்களையும், ஏன்னா அவர் சீனியர் 3 முதலமைச்சராக இருந்தவர், டிடிவி தினகரன் ஆல்ரெடி வந்து எம்பி எம்எல்ஏவாக இருந்தவர், தனி கட்சி வச்சு நடத்துகிறார். அடுத்து ராமதாஸ், அன்புமணி ராமதாஸா யார் வர போகிறாங்க, அவங்களுக்குள்ள எப்படி ஆக போகுது நம்மளுக்கு தெரியாது. தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் வந்து விஜயவே உருவாக்குனவர் கேப்டன் விஜயகாந்த். அவங்க வந்து ஈஸியாக போக மாட்டாங்க. அப்போ இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ விஜய்கிட்ட இவங்கள போக விடாமல் தடுக்கும். விஜய் வந்து ஆல்ரெடி நான் சீஃப் மினிஸ்டர்ன்ற கல்ட்டு பார்வையில் இருக்கும் பொழுது இவரெல்லாம் தேவையில்லாமல் நானே ஜெயிப்பேன்ற ஒரு ஒரு குருட்டு புனை விட்டத்தில் பாஞ்ச கதையாக விஜயை வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை, அப்போ அப்படி பார்த்தா கூட தாவேக்காவோட ஸ்ட்ரென்த் என்னன்னு அப்போ தானே தெரியும் விஜய்க்கு. அப்போ தான் தெரியும், தனியாக நின்னா தான் தெரியும். தனியாக நின்று தெரிஞ்சு வரும் பொழுது தாவேக்கா 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போயிட்டா அடுத்து அவர்களுக்கு அரசியல் அதிகாரம் இல்லாமல் போயிடும். அதான் கடைசி தேர்தல் ஆயிடும். அப்போ இந்த நேரத்தில் இன்னைக்கு ஃப்ரெஜைலாக இருக்கக்கூடிய கூட்டணி நேரத்தில் இன்னைக்கு அதிமுக கண்டிப்பாக எடப்பாடி 10 நாள் டைம் எல்லாம் அவர் கேட்க மாட்டார். அவர் இதுக்கெல்லாம் பயந்தால் கிடையாது எடப்பாடி. இவர் செங்கோட்டையனை நீக்குவார், அப்புறம் தொடர்ந்து வரக்கூடியவங்களையும் நீக்குவார். யார் போனால் எனக்கு என்ன, எனக்கு வந்து ஆல்ரெடி முன்னாள் முதலமைச்சர், அதுக்குரிய Z+ செக்யூரிட்டி இருக்குது, முன்னாள் முதலமைச்சராக இருக்கார், முன்னாள் எதிர்கட்சி தலைவர், எல்லா துறகாதிபதிகளும் எனக்கு இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது, பணத்துக்கு பணம் இருக்குது. அதிமுக ஜெயிச்சு தான் எதிர்கட்சி ஆகித்தான் எதுவும் ஆக போதா எடப்பாடிக்கு? இல்லை. ஆனால் மற்ற அமைச்சர்களுக்கு, கூட இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கு, தங்கமணி, வேலுமணி, உதயகுமார், செல்லூர் ராஜு, மற்ற காமராஜ், விஜயபாஸ்கர், சிவி சண்முகம், இவங்களுக்கெல்லாம் எதிர்காலம் என்ன? அப்போ இந்த எதிர்காலத்தை பலி கொடுத்து இன்றைக்கு இத்தனை அமைச்சர்களும் இன்னைக்கு எடப்பாடி பின்னால் ஸ்டாலிடாக நிற்கிறாங்கல்ல, இத்தனை அமைச்சர்களும் சாலிடாக எடப்பாடி பின்னால் நிற்கிறாங்கல்ல. ஆனால் எல்லா தொகுதியிலையும் இந்த அமைச்சர்களுக்கு எதிராக இன்னொரு குரூப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார் எடப்பாடி. இன்னொரு குரூப்பை உருவாக்கிட்டு இருக்காரு. அப்போ என்னதான் அவங்கள எதிர்த்து நிற்கிறதுக்கு, அவங்கள காலி பண்ணுறதுக்கு யாரெல்லாம் பொதுக்குழு உறுப்பினர் உன் பின்னால் நின்னாங்களோ, யாரெல்லாம் எம்எல்ஏக்கள் உன் பின்னால் நின்னாங்களோ, எந்த அமைச்சர்கள் உன் பின்னால் நின்னாங்களோ, எடப்பாடி பின்னால் நின்னாங்களோ, அத்தனை பேரையும் காலி பண்ணி அவங்கவுங்க தொகுதியில் வேற ஆளுகளை உருவாக்குவதற்கு இவர் வந்து தூபம் போட்டுக்கொண்டு விதைத்து கொண்டு இருக்கிறார் எடப்பாடி. அப்போ என்னாச்சு? சொந்த கட்சியில் சொந்த கட்சிக்காரனை வச்சே சூனியம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? அதிமுக ஜெயிக்கணும்னா அப்படி பண்ணுவாங்களா? யாராவது அதிமுக ஜெயிக்கணும் அப்படி பண்ணுவாங்களா? ஜெயலலிதா அதிமுக ஜெயிச்சா தானே சார் அவர் முதலமைச்சர் ஆக முடியும். தேவையில்லைங்க, முதலமைச்சர் ஆகணும் என்னங்க அவசியம்? ஆல்ரெடி முதலமைச்சருடைய பதவி இருக்கு, எல்லாம் இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்குங்க. அவருக்கு போற இடத்துல எல்லாம் வந்து அவருக்கு வந்து சல்யூட் கொடுப்பான், Z+ செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு மோடி இருக்காரு, போலீஸ் இருக்கு, பழைய முன்னாள் முதலமைச்சர் இது இருக்கு, சாயிரனோட போவார் வருவார். அவருக்கு என்ன வேணும்? திரும்பி வரணும். ஆல்ரெடி முதலமைச்சர் ஆகிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டாரு, இனி ஆகணும்னு அவசியம் என்ன இருக்கு?
ஆனால் அதிமுக தொண்டன் காணணும்ல. அதிமுக தொண்டன் வந்து கிளைக்கழக செயலாளர் வந்து ஒன்றிய சேர்மன் ஆகணும், கிழக்கு செயலாளர் வந்து யூனியன் சேர்மன் ஆகணும், எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அமைச்சர் ஆகணும். அப்போ அவனுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுதா இல்லையா? அங்கங்கே நீங்கள் வந்து டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு தலைவர்கள் உங்கள் பின்னால் ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய அதிமுக அமைச்சர்கள், இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சர்கள் எடுத்துக்கோங்க. வேலுமணிக்கு எதிராக ஒரு ஆளர் இருக்கிறார், தங்கமணிக்கு எதிராக இருக்கிறார், செங்கோட்டையனுக்கு எதிராக ஆட்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி எடுத்துக்கோங்க. உதயகுமாருக்கு எதிராக, செல்லூர் ராஜுக்கு எதிராக, எல்லாருக்கும் எதிராக அங்கங்க கடத்தை இறக்கியிருக்காரு. காரணம் ஒரு யங் ஃபோர்ஸ் உருவாக்குறாருன்னு எடுத்துக்க முடியாது. யங் ஃபோர்ஸை உருவாக்குனா அப்போ இவங்க தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யங் ஃபோர்ஸை உருவாக்கி அந்த யங் ஃபோர்ஸை வந்து பாராளுமன்ற தேர்தலில் நிற்க வச்சு, அந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்னவன் பாதி பேருக்கு உறுப்பினர் கார்டே கிடையாது. எல்லாரும் தோற்கடிக்கப்பட்டார்களா இல்லையா? கண்ணு முன்னால் தோற்கடிக்கப்பட்டார்களா இல்லையா? அப்போ இத்தனையும் எதுக்காக பண்ணுறாரு? அதிமுக வளர்ச்சிக்கா? அதிமுக மீண்டும் ஆட்சி கட்டில் அமைப்பதற்காகவா? இல்லை, தன் சொத்தை பாதுகாப்பதற்கு மோடி அமித்ஷாவிடம் சரணடைந்து தன்னையும் தன் மகனையும் தன் குடும்பத்தாரையும் தன் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு எடப்பாடியும் அவர் கூட இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து உணராமல் இப்போ செங்கோட்டையன் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி அருமையான முயற்சி, பாராட்ட வேண்டிய முயற்சி, வரவேற்கத்தக்க முயற்சி. ஆனால் இவர் எடுக்கக்கூடிய முயற்சி பிஜேபி பின்புறத்திலிருந்து ஆப்ரேட் பண்ணப்பட்டால் அந்த முயற்சியும் தோல்வியில் தான் முடியும். ஏன்னா ஆல்ரெடி எடப்பாடி கூட தான் இருக்கார். ஓகே, இன்னைக்கு பிஜேபி எதுக்கு இவங்கெல்லாம் ஒன்றா சேரணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னா, 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டு விடுவோம் விஜயினுடைய வருகையால் என்ற ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்போ அதை வந்து ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் தேமுதிக இவங்கெல்லாம் சரியாக பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பாக வந்து அங்கே வந்து 70 சீட்டு அதிமுக கிடைச்ச 70 சீட்டு விஜய் தலைமையில் ஒரு 70 சீட்டு கிடச்சின்னா இவங்க அத்தனை பேருக்கும் ஒரு 5 சீட்டு 10 சீட்டு 15 சீட்டு ஆகி இவங்க எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி உறுப்பினராக இவங்க அமர்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் எடப்பாடிக்கிட்ட இருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? சீட்டு போட்டிடுறதுக்கே சீட்டு கிடைக்காது. நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தேவை வேற ஆளை போட்டார், ஆளை கொண்டாடுறார். நீங்கள் இருக்க முடியாது, உள்ள நீங்கள் ஜெயிக்க முடியாது. உங்கள் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிரும். ஒட்டுமொத்த அதிமுக அஸ்தமனம் ஆனாலும் எடப்பாடிக்கு பரவாயில்ல அப்படின்ற நிலையில் இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ஒரு மூத்த அரசியல்வாதி செங்கோட்டையனை ஒரு நாளாந்தர ஆர்எஸ்எஸ் பேச்சாளரை வைத்து தரக்குறைவா மீடியாவில் பேச வச்சுட்டு இருக்காரு எடப்பாடி. ஓகே, மணிகண்டன் சொல்றீங்க? ஆமா, தரக்குறைவா பேசிட்டு இருக்காங்க. கருங்காலி நாளைக்கு நீக்கப்படுவார் இப்படிலாம் பேசுறாங்க. அப்படின்னா அர்த்தம் எடப்பாடி குரலா இருந்தாலும் ஒழிக்கிறார். ஒரு கட்சியில இல்ல, மணிகண்டன் கட்சியில இல்லாதவன் தானே பேசுறான். சொல்றது கேளுங்க. எப்படி அவ யார் ஆப்ரேட் பண்றா? எடப்பாடி ஆப்ரேட் பண்றது யாரு? எடப்பாடி டைரக்டா பேசிட்டு இருக்கிறது யாரு கூட? இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்களோட தான் பேசிட்டு இருக்காரு. இந்த ஆர்எஸ்எஸ் ஆட்கள் தான் அவரை இயக்குறார்கள். ஆர்எஸ்எஸ் வந்து ஆர்எஸ்எஸ் நோக்கம் எடப்பாடியும் அதிமுக வெற்றி பெற வைக்கிறதா நோக்கம்? சொல்லுங்க. எடப்பாடி அதிமுகவும் எடப்பாடியும் வெற்றி அடைஞ்சதுன்னா என்டிஏ கூட்டணி அமையும். ஏன் எதுக்கு அமையணும்? 2029 தான் எங்களுக்கு இலக்குன்னு சொல்லிட்டு சொன்னாரா இல்லையா நயினா நாகேந்திரன்? எதுக்கு சொன்னாரு? 26 இலக்குன்னு சொன்னாரா? இல்லை இவர் வந்து என்டிஏ கூட்டணி வந்து இங்கே வந்து ஆட்சி அமைச்சு இவர்கள் ஆட்சி எடப்பாடியை தூக்கி கொண்டாந்து வைக்கிறதுக்காக அமித்ஷா வந்து பேசிட்டு இருக்காரு. கூட்டணி ஆட்சி அமையும், அதிமுக ஒருத்தர் அமைவரணும்னு சொன்னார். எடப்பாடி மாதிரி சொல் பேச்சு கேட்காத ஆளை வச்சுக்கிட்டு இருப்பார் அவர். சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அதிமுக அழிக்கப்பட வேண்டும், பிஜேபி வளர வேண்டும். இதுதான் அவங்களுடைய சிம்பிள் சித்தாந்தம். அதிமுக அழிக்கணும். இவங்க வந்து விட்டில் பூச்சிகளாக செங்கோட்டையன், சைதை துரைசாமி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து பிஜேபியோட போனால் நம்ம ஜெயிச்சிருவோம் நம்பர் கணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அதாவது ஒரு நியூமரிக்கல் கணக்கை போட்டுக்கிட்டு இவர்கள் வந்து கண்ணை மூடிக்கொண்டு ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் குழியில் விழப்போகிறார்கள் என்பது இவர்களுக்கே தெரியாமல் ஆதரிக்கிறாங்க. எனவே வந்து இந்த சூழல் தொடர்ந்தால், இந்த சூழல் இப்படியே தொடர்ந்தால் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்க வேண்டியவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அவர் வேற எதையும் பேசாமல் இதை மட்டும் சொல்லியிருக்காரு. ஏன் செங்கோட்டையன் நீக்க முடியல எடப்பாடியால்? ஏன்னா செங்கோட்டையனை நீக்கினா இவருக்கு ரெப்ரகஷன் இருக்குது. மேலே இருந்து பொதுச்செயலாளர் பதவி இவர்கிட்ட இருந்து போயிடும், தீர்ப்பு வேற மாதிரி வரும், எலெக்ஷன் கமிஷன் இவருக்கு அகைன்ஸ்டாக செயல்படும். இப்படிப்பட்ட செட்டிங் இங்கே செய்யப்பட்டு விட்டது. அதனால தான் இன்னைக்கு செங்கோட்டையன் தைரியமாக பேசுகிறாரு. ஒரு ஈகோ பாலிடிக்ஸ் மட்டும்தானா இது? அதாவது சசிகலா தினகரன் வேண்டாம்,
ஓபிஎஸ் வேண்டாம் அப்படின்னு பிடிவாதமா எடப்பாடி இருக்காரு. வேண்டாம்னு சொன்ன பாஜக கூட கூட்டணின்னு அறிவிச்சிட்டாரு. அமித்ஷா தான் வந்து பிரஸ் மீட்ல பேசினாரு, எடப்பாடி பேசவே இல்லை. எல்லாத்தையும் அவர் ஏத்துக்கிட்டாரு. ஆனா ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்க 3 பேரும் வேணாம்னு நினைக்கிறாரு. ப்ராப்ளம் என்னன்னா, சசிகலா அவர்கள் அவர்கிட்ட வந்து திரும்ப போய் நம்ம மாட்டிக்கிற கூடாது அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. வரக்கூடிய பணம் அத்தனையுமே வந்து கான்ட்ராக்டில் வரக்கூடிய கமிஷன், லஞ்சம், ஊழல் பணம், அத்தனை பணமும் டைரெக்டாக அவர்கிட்ட வரணும். இல்லைன்னா அவர் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அமைச்சராகிறோம் அவங்ககிட்ட போகணும். இது வந்து சசிகலாட்ட போய் திரும்பியும் அவங்ககிட்ட போய் 8%, 5%. சசிகலா தான் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்றாங்களே சார். வேண்டாம்னு சொல்கிறாங்க. திரும்பி பவர் வந்துட்டாங்கன்னா, ஒரு 20 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்கன்னா, நாளைக்கு முதலமைச்சராக நீ இருக்கதே என்னால் தான் அப்படின்ற மாதிரி சூழல் வந்துருச்சுன்னா, நான் முதலமைச்சராக கூட ஆக வேணாயா, எனக்கு இவங்களுடைய ஆதரவு வேணாம், நான் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லை, எனக்கு இவங்களுடைய ஆதரவு வேணாம், அதிமுக பதவிக்கு வரணும் அவசியம் இல்லை, நான் ஆல்ரெடி முதலமைச்சர் ஆகிட்டேன், ஆல்ரெடி எதிர்க்கட்சி தலைவர் ஆகிட்டேன், எனக்கு எல்லாமே இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் இவங்கள்ட்ட போய் நிற்கிறதா? இந்த ஈகோ தான். சரியா? அல்டிமேட்டாக என்ன அப்படின்னா, கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் சொன்னார்ல முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், அதில் வந்து எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாது இல்லையா? மக்களுக்கு பாதிப்பாக இருந்தானே, மக்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு என்ன? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நம்பாத தானே மீறக்கூடிய ஒரு நபர் எப்படிங்க வந்து மக்களுக்கு உண்மையாக இருப்பார், கட்சிக்கு உண்மையாக இருப்பார்? சொல்லுங்க பாப்போம். 2024 கூட்டணி கிடையாது, 2026 கூட்டணி கிடையாது, 31 கூட்டணி கிடையாதுன்னு சொன்னவர் யார்? எடப்பாடி தானே சொன்னவர். எடப்பாடி தானே. அப்போ சொன்ன எடப்பாடி இன்னைக்கு வந்து அதை மாற்றி பேசுகிறாரு அப்படின்னா, இவர் எப்படி வந்து மக்களுக்காக பேசுவார்? நாளைக்கு இவரை நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுவாங்க? பொதுமக்கள் ஓட்டு போட்டால் தான் நாங்கள் ஜெயிக்க முடியும், கட்சிக்காரன் ஓட்டு போட்டால் ஜெயிக்க முடியுமா? இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்னது? கட்சிகளுக்குள்ள, அந்த கட்சிக்காரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. முதல்ல இவங்களே ஒன்றா ஆக முடியல அப்படின்னா பொதுமக்கள் எப்படி நம்பி ஓட்டு போடுவான்? ஒருங்கிணைந்த அதிமுக வந்தாதான் வலிமையா இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது வேண்டாம், நம்ம பாஜக கூட வந்து சேர்ந்துக்கலான்ற முடிவை எடப்பாடி எடுத்திருக்காரு. அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் போறது பாஜக போறது போல நான் டைரக்டா போயிடுறேன். அவங்களுக்கு அது வசதியா போச்சு. ஆனா இப்ப லேட்டா ஃபீல் பண்றாங்க. முதல்ல அதிமுக பிரிஞ்சா நம்ம ஜெயிக்கலாம்னு நினைச்சவங்க இன்னைக்கு அதிமுக ஒன்றிணைஞ்சா தான் ஜெயிக்க முடியும்ன்ற 2ஆம் இடத்துக்கே வர முடியும்ன்ற நிலைமைக்கு வந்துருச்சு. அங்கதான், அதனாலதான் இப்ப இவங்க ஒன்னா சேர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய கேம் நடக்குது சார். பெரிய கேம்ங்க, பெரிய டிராமா நடக்குது. இந்த டிராமால யார் உண்மையா அதிமுக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப நீங்க சொன்ன மாதிரியே ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் பாஜகவை நம்பி போய் இப்போ வந்து ஒண்ணும் இல்லாம இருக்காங்களே. ஆமா, நம்பி இப்ப செங்கோட்டையன் போனாலும் ஒண்ணுலாம் தான் இருப்பாரு, சைதேந்திரசாமி போனாலும் ஒண்ணுலாம் தான் இருப்பாரு, எடப்பாடி போறாரு, அப்படியே ஜெயிச்சாலும் அறுதி பெரும்பான்மை வாங்க விட மாட்டாங்க, அமித்ஷா விட மாட்டாரு. நீ 90 சீட்டு ஜெயி, மிச்ச சீட்டு 30 நான் பிஜேபி என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும், எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய ஆதரவோட தான் நீ ஆட்சி அமைக்க முடியும். அப்போ கூட்டணி ஆட்சினா தான் நாங்கள் ஒத்துக்குவோம். அப்போ என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் வரணும். அப்போ நாங்கள் சொல்கிற துறையெல்லாம், முக்கியமான துறையெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும்னு சொல்லி எடப்பாடியை பொம்மை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. 2 வருஷம் கழிச்சு எடப்பாடியை தூக்கி போட்டு வேற ஆளை போட்டு கொண்டாந்துருவாங்க. இதுதான் அவங்க அடுத்து அதை முடித்த உடனே அடுத்த இதில் பிஜேபி ஜெயிப்பதற்கான வழியை பண்ணுவாங்க. இது வந்து அவங்க காலகாலமாக பண்ணிட்டு வர்றது தான். பீகாரில் பண்ணது, மகாராஷ்டிராவில் பண்ணது, ஹரியானாவில் பண்ணது, எல்லா இடத்துலையும் பண்ணதானே அது. அப்போ எடப்பாடிக்கு இணக்கமாக இருக்கணும்னு தானே வந்து நயினா நாகேந்திரன் கொண்டு வராங்க, அண்ணாமலை சீன்லேருந்து விளக்குறாங்க, அதுவும் எடப்பாடிக்காக தானே? ஆமாம், எடப்பாடிக்காக தான். எடப்பாடி கொண்டு அப்போ தானங்க 20% ஓட்டு வரும். நீங்கள் 18% ஓட்டை வச்சு எப்படிங்க பண்ணுவீங்க? ஆல்ரெடி அண்ணாமலை போயிட்டாருன்னா அதில் ஒரு 8% போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 18%ல் 8% போயிடுச்சு. அப்போ 11% தானே இருக்குது. அந்த 11%ல் டிடிவியும் ஓபிஎஸும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 6% போயிடுச்சு. 6-7% போயிடுச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? 11ல் 7% போயிடுச்சுன்னா எவ்வளோ ஆச்சு? மிச்சம் இருக்குது 4% தானே இருக்கு. அதில் பாமக வேறு இருக்கு. அதில் பாமகவும் இல்லை. இப்போ 4% 3% ஆயிருமில்லங்க. 3% வச்சுக்கிட்டு எப்படிங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி 23% வச்சுட்டு எப்படி ஜெயிக்க? அந்த 3% என்னைக்கு இருக்கு பிஜேபிக்கு? அப்போ அதை வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? அப்போ அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி வந்து பிஜேபிக்கு தெரியுது. நாளைக்கு இந்த ரியாலிட்டியில் இவங்க இவிஎம்ஐ மேனிப்புலேட் பண்ண முடியாது, கண்டுபிடிச்சிருவாங்க மக்கள். ஓட்டர் மாஸ்டர் ரோலை பீகாரில் பண்ணது மாதிரி இங்கே பண்ண முடியாது. பண்ணிட்டாங்கன்னா பண்ணுறதுக்கு என்ன வேணும்? பண்ணுறதுக்கு ஒரு பெர்செப்ஷன் வேணும். பண்ணுறதுக்கான பெர்செப்ஷன் என்னது? ஒருங்கிணைந்த அதிமுக 20%, எடப்பாடி தலைமையில் 20%, இவர் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணி 18%, என்டிஏ கூட்டணி ஓபிஎஸ், டிடிவி, பாமக எல்லாம் 18%, தேமுதிக ஒரு 3%. அப்போ என்னாச்சு? 39% ப்ளஸ் 41%, 3%, 41%. அப்புறம் வந்து 41% இருந்துச்சுன்னா அவங்க ஒரு 5% மேனிப்புலேட் பண்ணால், இவிஎம்ஐயும் மாஸ்டர் ரோலை மேனிப்புலேட் பண்ணால் இவங்க ஆளுங்கட்சியாக வந்துடுவாங்க.
இப்போ இன்னைக்கு அதே இல்லைன்னா எப்படி நீங்கள் மேனிபுலேட் பண்ணுவீங்க? அதே இல்லைன்னா நீங்கள் எப்படி 23% வச்சுக்கிட்டு 43% எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாதுல்ல. அங்கே தான் வந்து அமித்ஷாவுக்கு சிக்கலாகுது. அப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது? எடப்பாடி சொல்கிறத கேட்க மாட்டாரு. அப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. இந்த விளையாட்டில் பகடைக்காயாக ஓபிஎஸ் இருக்காரா, டிடிவி இருக்காரா, செங்கோட்டையன் வந்திருக்காரான்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த பகடைக்காயாக எடப்பாடியும் இருக்காரு. அப்போ ஒட்டுமொத்த ட்ராமாவும் பிஜேபி நடத்தக்கூடிய ட்ராமா நடக்குது. இந்த ட்ராமாவில் உண்மையாகவே அதிமுக, என்னை மாதிரி அதிமுகவுடைய அனுதாபிகள், எம்ஜிஆருடைய தொண்டர்கள், நான்லாம் எம்ஜிஆர் எனக்கு உறுப்பினர் கார்டு கொடுத்துருக்காரு. எம்ஜிஆர் காலத்தில் நான் மாணவனாக இருந்திருக்கேன். எம்ஜிஆருடைய கையெழுத்து போட்ட உறுப்பினர் கார்டு நான் வாங்கி வச்சுருந்தேன். அப்போ எங்களை போன்ற அதிமுகவினுடைய அனுதாபிகள் இந்த இப்படி அதிமுக அழியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். திமுகவுக்கு மாற்றம் அதிமுக வரணும், அதிமுகவுக்கு மாற்றம் திமுக இருக்கணும் நம்ம நினைக்கிறோம். அப்போ அந்த ஒரு சூழல் வரணும் அப்படின்னா இன்றைக்கு அதிமுக தனித்து நிற்க வேண்டும். தனித்து நின்று பிஜேபியுடன் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட வேண்டும். தோற்கடிக்கப்பட்டுச்சுன்னா அதிமுக மீண்டும் உயிர்த்தலும். அப்போ அதுக்கு எம்ஜிஆருடைய ஃபார்முலா தான். அதனால தான் எம்ஜிஆர் சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு, நீதிமன்றம் பைலாப்படி, எம்ஜிஆர் உருவாக்கிய பைலாப்படி பொதுச்செயலாளர் தொண்டர்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் கண்டிப்பாக அதிமுக மீண்டும் வாழ்வு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சோழியை முடிச்சிருவார். இவங்க எல்லாம் சேர்ந்து பிஜேபியோட போகிறதுக்கு, அதுக்கு உங்களை விட நான் தான் பெரிய அடிமைன்னு சொல்லி அவர் போயிட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ வந்து மக்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? அதிமுக தொண்டர் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதிமுக தொண்டர்களது வாக்கு இவர்கள் செங்கோட்டையனது முயற்சி தனிப்பட்ட முயற்சியாக அதிமுக மீட்டெடுக்கக்கூடிய முயற்சியாக இருந்துச்சுன்னா அதிமுக தொண்டர்கள் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக நிற்பாங்க. கிரவுண்ட் லெவல் தொண்டர்கள் அதிமுக விட்டு கொடுக்க மாட்டாங்க, ரெட்டலை விட்டு கொடுக்க மாட்டாங்க, எம்ஜிஆர் ஜெயலலிதா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எடப்பாடி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அதிமுகவை பிஜேபியோட அடிமையாக மாற்றி வச்சிருக்காரு. அப்போ அதுக்கு விலை போக மாட்டார்கள் அதிமுக தொண்டர்கள். அவர்களது வாக்குகளை ஒருங்கிணைத்து, இவர்களது வாக்குகளை ஒருங்கிணைத்து வாங்குவதற்கு எடப்பாடிக்கு அகென்ஸ்டாக இவங்கெல்லாம் ஒரு தனி அணியாக நின்று மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட்டு அப்புறம் தான் அது கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டால் தான் திரும்பி அதிமுக உயிர் தழுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா இது வந்து விஜய் கொஞ்சம் விவேகத்தோடு செயல்பட்டு விட்டால், விஜய் கொஞ்சம் இதோடு செயல்பட்டால் ஒரு கூட்டணியை, வலுவான கூட்டணியை அமைச்சிடலாம். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், தேமுதிக, பாமக, விஜய், இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக அந்த கூட்டணி 2ஆம் இடத்தை பெறும். அது நடக்கும். இது வந்து பிஜேபிக்கு தெரிஞ்சு போச்சு, ஏடிஎம்கேக்கு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. யார் 2ஆம் கட்ட தலைவர்கள் செங்கோட்டை உட்பட அனைவருக்கும் தெரிஞ்சு போச்சு. இது நடக்க போகுது. இல்லை 10 நாள் இருக்கே சார். ஆமாங்க, 10 நாள் டயத்துக்குள்ளே என்ன நடக்குது யாருக்கு தெரியும். நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.